இஸ்ரேல்ல நீ சேர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. will be joined. ஒரு பிள்ளைக்கு போதும், நீ 10 பேக் வாங்கி 10 பேருக்கு, ஒரு பிள்ளைக்கு ஒரு பேக் வாங்கி கொடு, 300 ரூபாய்க்கு ஒரு பேக் வாங்கி கொடு. You just get a bag for 300 and offer them. விசுவாசிக்கு ஆமென் சொல்லுவோமே. Amen. இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். நீ செஞ்சு பாருங்களேன். You won't do it, but I am asking. இத போய் 10 பேர்ட்ட வாட்ஸ்அப்ல நீ கொடுக்கும்போது போட்டோ எடுக்கிறது, போட்டோ எடு. But when they giving, they took photos. அந்த போட்டோ வளைச்சு 10 வரை எடுத்து 100 பேருக்கு நான் கொடுத்த மாதிரி பில்டப் காட்டுறது. They just boasting their self. தேவன் நீ எவ்வளவு செலவு பண்ணியோ அதை 10 புடிங்கிடுவாரு. If you do like that, the Lord will take what you. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஃபீஸ் கட்டுவோம். Take a decision today. You pay. நான் பாத்துக்கிறேன், உன் பிள்ளைக்கு மட்டும் என்ன பண்றேன், பேக்கையும் ட்ரெஸ்ஸையும் மட்டும் நான் எடுத்து தரேன். I will give you bag and dress for your child. ஹல்லேலூயா. கஷ்டமா இருக்கும், Maybe 300 ரூபாய் நமக்கு கஷ்டம் தான். நீ செஞ்சு பாருங்களேன். it's வீட்டு வாசல் படியில இருக்கிற பாவம் உன்னை விட்டு விலகி போக விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. crouching இந்த நன்மைகள் வரும்பொழுது இந்த பாவங்கள் உன்னை அறியாமல் வந்த, உன்னை துணிஞ்சு செய்த பாவங்கள் தானாய் மாறி போகும். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, God's word for our meditation. சங்கீதம் 41 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். தாவீது தேவனிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். David make a prayer to the Lord. என்ன விண்ணப்பம் பண்றான்? What kind of application? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. Lord, give me a chance. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. Give me an opportunity. நான் எழுந்திருக்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே. To rise. அநேக நேரங்கள்ல நம்ம எழுந்திருக்க முடியாதபடி சத்ருவானவன் நம்மள என்ன பண்ணி நெருக்கங்களோ கட்டப்பட்டிருக்கும். Many of time we may not rise by the work of evil. ஆமா இல்ல? நான் எழுந்திருக்க முடியாதுன்னா எந்த காரியத்தை குறித்து பேசுறேன்னா, I'm talking about where you fall. கடனை எப்படியாவது அடைச்சலாம் பார்த்திருப்பீங்க, ஆனா அது வாய்ப்பே கிடைச்சிருக்காது. Somehow you trying to settle your loan but you don't get a chance. இல்ல, அதுல இருந்து எந்திரிக்கவே முடியாது. You cannot repay it. இந்த வியாதியில இருந்து சுகமாகலாம் நினைச்சிட்டே இருப்பான். அந்த வியாதி என்ன ஆகுதுன்னா நம்மளை விட்டு போகாது. You expect healing but you can't. சரி, என் பிள்ளைக்கு எப்படி திருமணம் பண்ணிடலாம்னு நினைச்சிருப்போம், ஆனா அந்த திருமணம் நடந்திருக்காது. Some of you trying to make marriage for your children. குழந்தை பிறப்பதற்கு நிறைய முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டலா போயிருப்போம், ஆனா ஒரு வாய்ப்புகளும் நடந்திருக்காது. Trying to bear children and visited many hospital but no chances. Hallelujah. Hallelujah. சில நேரங்கள்ல இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளியே வந்துடலாம். Sometime you trying to come out from problem. இந்த பிரிவினையில இருந்து எப்படியாவது வெளியே வந்துடலாம். Maybe from the separation you trying to come out. இந்த பிரிவினையில இருந்து எப்படியாவது உள்ள இருந்து வெளியே வந்துடலாம். Somewhat you trying to escape from the separation. ஆனா நம்மளால முடியாது. But you can't. என்ன முயற்சி பண்ணி பார்த்திருப்பீங்க, அதுல தோல்வி விட்டுருப்பீங்க. Whatever you make efforts it goes into fail. ஆமாவா இல்லையா? Isn't it? இதுல இருந்து வெளியே வந்துடலாம்னு பார்க்கலாம். Many of things we see. சரி, ஊழியம் பண்ணலாம் முயற்சி பண்ணிருப்பீங்க, அந்த ஊழியத்துக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்காது. Some of you trying to do ministry but you didn't get a chance. ஏதாவது ஒரு பொருளை வாங்கலாம் நினைச்சிருப்போம். ஒரு மொபைலை வாங்கணும் நினைக்கிறேன் பாஸ்டர், முடியல. ஒரு மிக்ஸி வாங்க முடியல. Even you trying to buy certain thing, mobile or mixie, but you can't. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் நினைக்கிறேன், நான் ட்ரை பண்ற முடியல. You trying to buy a fridge but it couldn't. இந்த வெயிலுக்கு இந்த ஏசியை சரி பண்ணணும் நினைக்கிறேன், ஆனா முடியல. Or this hot summer you trying to fix your AC, it doesn't work.
அல்லேலூயா. Hallelujah. இல்ல எனக்கு எதிர்ப்பாய் எழுந்திருக்கிறாங்க சத்துரு, அவனுக்கு எதிர்ப்பாய் நான் யுத்தம் பண்ணுவதற்கு, நான் அவன் அடிக்க வர்றதையாவது தாங்குவதற்காவது எனக்கு என்ன கொடுங்க, பலன் கொடுங்க. I'm just asking the strength to face my enemies. அல்லேலூயா. Trying to be. ஆனா எதுக்கும் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. But nothing happened. நம்ம எழும்பாதபடி சத்துருவான நம்ம நசுக்கி கொண்டே வைத்திருக்கோம். The evil crushing us not you to rise. அப்படிதானே? இன்னைக்கு வந்திருக்க இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு ஜனமே, My beloved people who are listening this word, நீங்க எழும்பி பிரகாசிக்க போறீங்க. you going to rise and shine. கர்த்தர் உன்னை எழுப்ப போகிறார். Lord going to make you rise. எந்தெந்த இடத்துல எழும்ப முடியாதபடி நீங்க கட்டப்பட்டிருக்கீங்களே, கர்த்தர் இன்னைக்கு கட்டுகளை கட்ட அவிழ்க்கிறவரா இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் Lose சொல்லுங்க. your bond wherever you bind. எல்லாம் சொல்லுங்களேன். நிச்சயமா எந்திரிப்போம். Surely you will rise. நிச்சயமா எந்திரிப்போம். Surely you will rise. ஒரு வசனத்தை படிப்போம். We can meditate a word. சங்கீதம் 41 அதிகாரம். From the book of Psalm chapter 41. இன்னைக்கு 41 தான் ஒரு முக்காவாசி பார்க்க போறோம். அது 41 4 வசனத்தை வாசிப்போமா? கர்த்தாவே கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், என் மேல கொஞ்சம் இரக்கமா இருங்களேன். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். உமக்கு விரோதமா பாவம் செஞ்ச போதுமா? தாவீது முதல்ல சரண்டர் பண்றான். First David surrendered himself. ஆண்டவரே நான் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சேன். Lord, I sin against you. நான் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சேன். I sin against you. தாவீது எப்ப பாவம் செஞ்சானோ அவன் எடுக்கிற எல்லா காரியங்களும் தோற்று போனதாய் காணப்பட்டது. Once David committed sin, whatever he took it goes into fail. அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நான் ஏதோ பாவம் செய்யறேன். He understood some kind of sin. கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிருக்கிறேன். Oh Lord, be gracious to me, I have sinned. நல்லா ஒரு காரியம் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படின்னா எக்ஸாம்பிள், நல்லா உங்க பைக் ஓடிட்டே இருக்கு. I will give you an example. Your bike is going good. ரோட்ல போயினே இருக்கு, திடீர்னு பைக் நிக்குதுன்னா என்னமா காரணமா இருக்கும்? Going on the road, but it suddenly got stuck. என்ன காரணமா இருக்கும்? முதல் காரணம் என்னவா இருக்கும்? What would be the reason? Short of fuel. பெட்ரோல் இல்ல. இல்ல திருப்பி போறோம், பெட்ரோல்லாம் இருக்கு, ஆனா அப்பயும் வண்டி நிக்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டேது. என்ன காரணம் இருக்கும்? But it doesn't work. டயர் வண்டி நிக்குது, சரி டயர் பஞ்சர், Flat tire. டயர் பார்த்தா டயரும் நிக்குது, அப்புறம் சரி பண்ணி திருப்பி போற, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. Still then சரியா ஏதோ சர்வீஸ் பண்ணாம விட்டுருப்போம் இல்ல? something we are not service the vehicle. அப்போ வண்டி ஃபால்ட்டுக்கு யார் காரணம்? நம்ம காரணமா, வண்டி காரணமா? Who is the reason for the fault? Whether we are the vehicle. சொல்லுங்களேன். உங்க வண்டிக்கு நீங்க தான் காரணம். You are the one for the repair reason. சுசுகி கம்பெனி காரணம், ஹீரோ ஹோண்டா கம்பெனி காரணம் இல்ல. It's not the manufacturer of the காசு கொடுத்து வாங்கியாச்சு. You buy it paid. இது உன்னோட கார், உன்னோட பைக். That's your car and your motorcycle. அதுல ஃபால்ட் வருதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? If there is a fault, who would be the reason? போயினே இருக்கும் பாஸ்டர், பெட்ரோல் அப்படியே ரோட்ல நின்னு போச்சு. It's going good, lack of fuel, it stopped. யார் மேல தப்பு? Who is faulted? போவதற்கு முன்பாகவே நான் ஏதோ என்ன பண்ணிட்டேன், பெட்ரோல் போட மறந்துட்டேன். I forgot to fill the tank before I started. நம்ம வாழ்க்கையில நல்லா போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையில திடீர்னு சண்டை வருதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கிறேன்னு நீ முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சு. Sudden fights at your good running family, somewhere you did a mistake. ஹல்லேலூயா. Hallelujah. ஏதோ ஒரு இடத்துல ஒரு இழப்பு, ஒரு காண போற காரியம். Maybe at some loss are you missing something. நீ தோட காணோம், கம்மல காணோம், வெச்ச பணத்தை காணோம், வீட்ல வைக்க திருட்டு போயிட்டே இருக்கு. You may be losing your jewels, earrings and certain things missing at your home. ஏன் காண போகுது? Why it missing? நம்ம என்ன நினைப்போம், யார் திருடுனா இல்ல யார் எடுத்தா, யார் எனக்கு பிரச்சனை பண்றான், நம்ம பிரச்சனையே நோக்கி கொண்டிருப்போம். We think that who maybe took and we looking the problem. எனக்கு தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord is speaking அந்த with you. பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான். You are the one for the problem. ஹல்லேலூயா. Hallelujah. சரி, நல்லா போயின்னு இருக்கு, It's going good to கணவன் மனைவி உறவு, the relationship of us. திடீர்னு சண்டை வருது, There is a sudden problem. நம்ம உடனே சொல்லுவோம், சாத்தான் உள்ள பூந்துட்டான். We immediately said the devil entered. நல்லா படிக்கிற பிள்ளை இப்ப படிக்கல, சாத்தான் இடையில பூண்டா. அந்த ஃப்ரெண்டு மாதிரி வராமத்தே, இவன் தான் என் பிள்ளைய கெடுக்கிறது, இவன் தான் என் பிள்ளைய கெடுக்கிற, முதல்ல அவன் கிட்ட போன் பேசுறதை நிறுத்து. Good student is done well, suddenly his friendship is study stopped. ஹல்லேலூயா. Hallelujah. நல்ல சரீரம் இருக்கு, திடீர்னு வியாதி வருது. Your body is working good, suddenly if you are fall sick. நம்ம எல்லாம் யார் மேல ஈஸியா பழி போடுவோம்னா, சாத்தான் 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 சாத்தான். Immediately we cast Satan.
அல்லேலூயா. Hallelujah. சாத்தான் மேலயா? Immediately we reasoned Satan for all the things. Why? சாத்தான் உன் வாழ்க்கையில கிரியை செய்யறான். Why Satan works at your life? நம்ம ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறோம், தேவன் உன்னை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பார், அவன் பூந்திருப்பான். We sinned somewhere, then Satan entered it and Lord left for a while. ஆமென் சொல்லுவோமே. Say amen. பாவம் சொன்னா அப்படியே அமைதியாயிட்டீங்க. நான் இதான் ஜோக்கு சொன்னா சிரிச்சிட்டே கேட்டுருப்பீங்க. Listening my word when இங்க பிரச்சனை நம்ம தான் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிருப்போம். we committed some problem. நல்லா போயிருப்ப, சபைக்கு திடீர்னு போக நிறுத்திருப்ப, அன்னில இருந்து உன் வீட்டுல அடுத்த வாரம் ஃபுல்லா பிரச்சனையா இருக்கும். You may be regular to church but you had certain problem. பக்கத்து வீட்டுல இருந்து சண்டை வந்தாலும் உனக்கு பிரச்சனை எங்க இருக்குன்னா அந்த சாத்தான் அந்த பக்கத்து வீட்டுல தான் பிரச்சனை அங்க இல்ல. எப்படி இந்த பிரச்சனை உன் வீட்டுல வந்தது? You had problem through neighbors, you reasoning the Satan but it's not Satan but திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது. why suddenly accident happened? திடீர்னு உன் வீட்டுல இருக்க பொருட்கள் ஏன் ரிப்பேர் ஆகுது? Why suddenly there is a repair of ஹalleluya. things? திடீர்னு ஏன் சண்டை வருது வீட்டுல? Why you had sudden quarrel? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? Have you think about it? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? Have you think about it? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். Today the Lord is speaking with you. இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் உன்னோடு Today பேசிக்கொண்டிருக்கிறார். the Lord God is speaking. ஒண்ணு உன் குடும்பத்துல நீ செய்த பாவமா இருக்கலாம், இல்ல உன் கணவன் உன் மனைவி யாரோ ஒருத்தர் உன் குடும்பத்துல ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருப்பாங்க, ஏதோ ஒரு பரிசுத்த குலைச்சல் பண்ணிருக்க, உன் குடும்பத்துல ஏதோ ஒரு நெருக்கம் வந்துருச்சு. Either you or someone of your family member committed a sin, because of that there is a profane happened. ஹalleluya. Hallelujah. 1 சாமுவேல் From the book of 1 Samuel, 15ஆம் அதிகாரம் chapter 15 24-25 வசனத்தை வாசிங்க. verse அப்பொழுது 24-25. சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் ஆ. உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். ஹalleluya. Hallelujah. மீண்டும் சொல்லுங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். உம்முடைய வார்த்தைகளை நான் மீறுதனால நான் பாவம் செய்கிறேன். I have transgressed your word because of my sin. ரெண்டு பேரோட வார்த்தை, The two persons word. ஒன்னு தேவனுடைய வார்த்தை, One the word of Lord. இன்னொன்னு தேவனை சுமந்து வருகிற ஊழியக்காரன் வார்த்தை. Another the Lord's servant who bear the Lord's word. நம்ம ஏன் எழும்பாதபடி இருக்கோம்னா சில நேரங்கள்ல ஊழியக்காரர் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம இருப்போம். Sometimes we are not listening to the Lord's man and Lord's word. ஹalleluya. Hallelujah. இது ஒரு பாவமாய் மாறிடும். This turn into sin. நம்ம நினைப்ப பாவம்னா என்ன பண்ணுவோம்? We thought that யாரையாவது கொலை பண்ணனா, someone we murdered, முன்ன நான் குடிச்சிருந்தேனா இப்ப குடிக்கிறேனா, or if we drank, முன்ன தம் அடிச்சு இப்ப தம் அடிக்கிறேனா, if you smoke, இப்ப நான் வந்து முன்ன பொட்டு வச்சிருந்தேன் இப்ப பொட்டு வைக்கிறேனா, earlier I haven't put any mark, முன்ன கொலுசு போட்டிருந்தேன் மூக்குத்தி போட்டிருந்தேன் இப்ப போட்டிருக்கேனா, earlier I haven't wear any anklet and now I'm doing. நீங்களே ஒரு பொருத்தனை பண்ணிட்டு இதுதான் வந்து பாவத்தை விட்ட மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. We may be taken, these are all the things are sin. தேவ வார்த்தையை மீறுகிறது என்றால் என்ன? But what it mean by transgression of Lord's word? எத்தனை பேர் ஓய்வு நாள், ஏதாவது ஒரு ஓய்வு நாள்ல உன் வீட்டுல உட்கார்ந்து சொந்த காரியங்களையோ இல்ல ஒரு சாப்பாட்டு காரியங்களோ, திருமணத்திற்கோ இல்ல பர்ச்சேசிங்கோ இல்ல சொந்தக்காரங்களுக்காக உன் வீட்டுல ஓய்வு நாளுக்காக நீ ஒரு நாள் சபைக்குள்ள கால வைக்காம இருக்கிறனா அன்னைக்கு நீ பாவம் செய்திருக்கிற. You are sinned not holding the Sabbath and you continuing and இந்த உணர்வு நம்மளுக்குள்ள சுத்தமா இல்ல. It's not concerning at our heart. சுத்தமா இருதயத்துல இந்த உணர்வு இருக்காது உங்களுக்கு. It's not concerning at our heart. நீங்க எத்தனை முறை யோசிச்சாலும் நான் பாவமே செய்யலையே. All the ways if you think you will sit, I haven't sinned. காலைல சர்வீஸ் In the morning service 9 ல இருந்து 10 from 9 to 10:30. அந்த 10 மணிக்கு ஒரு அம்மா வராங்க, 10:15 வர்றாங்க. For 10:30 we're going to end the service, but she came 10:15. 10 மணிக்கு முடிச்சு போயிட்டாங்க. She done and left by 10:30. இப்ப அவங்க வீட்டுல என்னென்ன எனக்கு தெரியும், அவங்க வீட்டுல எதுல விழுந்து கிடக்குறாங்க. I know where they are fall at their home. கணவன் குடிக்கார கணவன், There is a drunkard husband, வருமானத்தை கொடுக்காத ஒரு கணவன், won't give earning, ஒரு பிள்ளைக்கு ஒரு சிந்தனை சரியில்லை, on a child not a sound mind, ஒரு பிள்ளைக்கு ஓரளவுக்கு நல்ல தெளிவா இருக்காரு ஆனா அவன் குடி பழக்கம் உண்டு. another child is good but having a habit of drinking.
இவங்க சொல்லி சொல்லி பாக்குறாங்க, கணவனும் தெரியல, பிள்ளையும் திருந்தல. She is advising to all of them, but none of சபையில them- வந்து ஞானஸ்தானமும் எடுத்தாச்சு, மாறல. they just came and took baptized, but still no changes. ஹல்லேலூயா. Hallelujah. உடனே என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைக்கு என்ன பண்ண, அந்த ஆண் பிள்ளைக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சுன்னா என் பிள்ளை திருந்திடுவான், வர பிள்ளை சபைக்கு வர பிள்ளை நல்ல பரிசுத்தமான ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்தா என் பிள்ளை மாறிடுன்னு கல்யாணம் பண்ணி சபையிலே வச்சு கல்யாணம் பண்ணியாச்சு. They just trying to get a pair for his son. He would be turned. அவன் 2 மாசம் குடிக்காதமா இருந்து நல்ல பிள்ளையாம இருந்து 3ஆம் மாசத்துல குடிக்க ஆரம்பிச்சிட்டான். Her son seems to be good for 2 months and again he went back. இப்ப யார் பிரச்சனைல இருக்கா, அந்த அம்மாவும் பிரச்சனைல இருக்குது, Now, அந்த பிள்ளை சும்மா இருக்கிற பிள்ளைய அந்த குடும்பத்துல கூட்டு வந்துச்சு. From the existing problem, the new member as well added. இப்ப சொல்லுங்க, Now you tell. எவ்வளவு பிரச்சனை மத்தியில In the midst of all the தேவனை தேடி வரணும். ஒரு வார்த்தைக்கு செவி கொடுக்காம வெறும் 1/4 மணி நேரம் ஒரு 15 நிமிஷம் தேவனுக்காய் கொடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிற நாளெல்லாம் கர்த்தர் உனக்காய் ஒரு நேரத்தை செலவழிப்பார் நினைக்கிறீங்களா? will you expect the Lord will spend all the day? இந்த ஓய்வு நாள், அடிக்கடி நான் சொல்லுகிறது, இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமா அனுசரிங்க. உங்க என்டர்டைன்மெண்ட் இந்த நாள்ல கொண்டு வராதீங்க. Many times we concern the church not ஏன்னா இந்த இந்திய தேசத்துல வெறும் 3% தான் கிறிஸ்தவர்கள். and India we have only 3% of புறஜாதியர்கள், இந்து முஸ்லீம் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு தான் கல்யாணம், ரிசப்ஷன். if you look at the Gentiles, they hold all the functions on the Sabbath. அங்க ஃபுல்லா பர்ச்சேசிங், all the purchase. ஒரு ஆமென் சொல்லுவேன். See, நீங்க பாண்டிச்சேரி போனீங்கன்னா if you go Pandi, அங்க பிரெஞ்சு காலனி சில காலனி உண்டு. there is a place called French colony. அங்க பாத்தீங்கன்னா 1 மணில இருந்து 4 மணி வரை கடை லீவ்ல இருக்கும் டெய்லியும். From 1 to 4 they just shut the shop. சண்டே கம்பல்சரி லீவ். Compulsory they ஏன்னா அந்த காலத்துல கிறிஸ்தவர்கள் அந்த இடத்த என்ன பண்ணிருந்தாங்க, ஆளுகை செஞ்சதுனால அந்த பழக்கம் அப்படியே கடந்து வந்து கொண்டிருக்கு. Christians rule over there long time, but still it continuing. யாராவது சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் நம்ம தான் போய் முன்ன நிக்கணும். If any relative marriage, you would be the இல்லைன்னா first one. சொந்தம் நம்மளை விட்டு போயிடும். Else the relative depart. ஹல்லேலூயா. Hallelujah. சில காரியங்களை நம்மளால தவிர்க்க முடியாம என்ன பண்ணுவோம், உறவுகளுக்காக சில நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். Some of the things we cannot avoid, but ஆனா உலகத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஏப்பா ஒரு நாள் ரொம்ப தான் ஓவரா சர்ச்சு போயினுக்கிறே, ஒரு நாள் வா, நாங்களாம் லீவ்ல இருக்க மொத்தமா போய் வெளியே சுத்திட்டு வரோம். but the worldly people used to ask and call, one day you adjust, we can go. ஹல்லேலூயா. போச்சு, அதோட அன்னைக்கு பெற்ற ஆசீர்வாதத்தை நீ இழந்து போயிட்டேன்னு அர்த்தம். You losing your blessing on the நீ day. கொஞ்சமாவது இப்பதான் எழும்பலான்னு நினைப்ப, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே வருவாரு. The Lord may started blessing you at the initial stage. இந்த மாசத்தோட இந்த கடன் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்துனே இருக்கும். There are an opportunity to settle your loan. உன் குடும்பத்துல சமாதானம் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வைத்து கொண்டே இருப்பார். Maybe the Lord waited to give peace to your family. டக்குன்னு ஒரு நாள் நீ சபைக்கு லீவ் போட முடிஞ்சு போச்சு. Suddenly you leave church on a day. வார்த்தையை நம்ம கீழ்ப்படியில, We are not obeying the word. ரெண்டாவது கர்த்தர் சொல்ற தசம பாகத்தை கொடு. Second, you should pay the tithe. யார தசம பாகத்தை கரெக்டா கொடுக்குறோமா? Are we paying the tithe properly? கொடுக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. Blessed those who are கொடுக்காதவங்க நம்ம 1000 கதை சொல்லுவோம். என்னென்ன கதை சொல்லுவோம்? people give a number of reasons. கடன் ஜாஸ்தியா இருக்கு பாஸ்டர், என்னால வந்து எடுத்து வச்சேன் ஆனா கொடுக்க முடியல, ஆனா கொடுக்கணும் நினைக்கிறேன் கொடுக்க முடியல. சில நேரங்கள்ல 10,000 ரூபாய் கொடுக்குமா 1000 ரூபாய் கொடுத்துருவீங்க, 20,000 சம்பளம் வருமா 2,000 ரூபாய் திரும்ப இந்த சபைக்கு கொடுக்கணுமா? I kept you to pay the tithes, but I can't be giving the reasons. When our salary increased, we giving reasons. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறவரா இருக்கிறார். The Lord loves you. கர்த்தர் உங்களை சிநேகிக்கிற தேவனா இருக்கிறார். Lord loves you all the உங்கள் துக்கங்களை என் தேவன் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். turn your mourning into joy. உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனா God இருக்கிறார். will turn all your ஒரு mourning ஆமென் into சொல்லுவோமே. joy. Say நீ எங்க amen. எங்க விழுந்து கடந்தையோ அந்த இடத்துல ஏன் விழுந்த என்பதை உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. You just start thinking why you fall. கர்த்தர் யாரை அதிகமா நேசிக்கிறாரோ அவர்களை அதிகமா சிட்சிப்பார். The Lord will tempt to whom he loves. உடனே ஒரு பலவீனம், ஒரு ஃபீவர், ஒரு ஜுரம், வீட்டுல ஒரு கசப்பு, ஏதோ ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா எங்கேயோ நான் ஜெபத்தை விட்டுட்டேன். You should suddenly thought you miss your prayer, somewhere you get a problem. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. சபையில கடிந்து மெசேஜ் சொன்னா அடுத்த நாள் வர மாட்டாங்க. People won't come to church if there is a message concerning their hearts. பாஸ்டர் எனக்கு கடிஞ்சிட்டாங்க. Pastor concerning me. ஹல்லேலூயா. Hallelujah. ஊழியக்கார வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். They are not obeying the வசனம் சொல்லுது. servant word. அந்த வசனத்தை மீண்டும் படிமா. அப்பொழுது சவுல்
சாமுவேலை நோக்கி, அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். Sin. சின்ன சின்ன வார்த்தைகளை நீ மீறுவீங்க. If you transgressed even a small word. Hallelujah. 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 ஒரு குடும்பம் வந்து என்கிட்ட பேசுது, A family came and பாஸ்டர் spoke to me. இந்த பசங்க வாழ மாட்டாங்க, இவங்களை பிரிச்சு வச்சிடலாம், டைவர்ஸ் பண்ணிடலாம், நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கையில ஒரு லெட்டர்லாம் எழுதி கொடுத்து என்ன பண்ணுங்க, இந்த பிரச்சனையை முடிச்சிருங்க. Pastor, better you can separate them, they can't live anymore. நான் அவங்கள பார்த்து சொன்னேன், I told them, சேர்த்து வைக்கிறதா ஏமா என் வேலை, பிரிச்சு my வைக்கிறது நீ job எங்கேயாவது is to பண்ணுங்க. make them together, it's not separation. ஹalleluya. Hallelujah. குடும்பத்துல சண்டை வரும்போது கொஞ்சம் உஷாரா இருக்கணும். You should be cautious when you have problem at all. நம்ம தேவ சித்தத்தின்படி நடக்கிறோமா? Are we walking according to the will of தேவ வார்த்தையின்படி நடக்கிறோமா? Are we walking according to the Lord's ரொம்ப will? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம காணப்பட We ஆரம்பிக்கணும். should be cautious all the time. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people. மீண்டும் அந்த வசனத்தை 25 படிமா. இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து, இப்பொழுதும் நீ என் பாவத்தை மன்னித்து, நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். என்னோடு கூட திரும்பி வாரும் என்றார். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people. திருப்பி அந்த வசனத்தை படிங்க. You can meditate the words. இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து, இப்பொழுதும் என் பாவத்தை மன்னித்து, நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். என்னோடு கூட திரும்பி வாருங்க. என்னைக்காவது நம்ம கேட்கிறோமா? With me. Have you asked to return with me? நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம பழியெல்லாம் எங்க வைப்போம்னா, என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் புள்ள சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, இப்படியே ஒரு சூழ்நிலை ஓடிக்கொண்டே இருக்கும். When we are praying, we accuse our husband, our wife, children not. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். But you should know one thing. என் அன்பு சகோதரி சகோதரி, My beloved brothers and sisters. உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வருவதற்கு காரணம் வேற யாரும் இல்ல, எங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் பரிசுத்த குலைச்சல் பண்றாங்க. You are the one or someone at your family, they are profane. எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். From the book of Jeremiah, 5:25. chapter 5 verse 25. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. உங்க பாவம் என்ன பண்ணுதா, உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்காதபடி தடுத்து கொண்டே இருக்கு. தேவன் பாருங்க, இவருக்கு ஒரு மாதிரி நன்மை செய்ய விரும்பல. அவரு Lord won't bias doing good to the people. என் தேவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க தான் விருப்பப்படுறார். Lord wish to give everything to everyone. நீங்க கேள்வி கேட்கலாம், ஒருத்தர் பணக்காரா இருக்கான், ஒருத்தர் ஏழையா இருக்கான், எப்படி கர்த்தர் இதை செய்வாரா? You may be questioning someone is rich and other is poor. Is this Lord doing? இவருக்கும் எனக்கும் ஒரே மாதிரி தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். For me and him the Lord kept blessing as same. இவருக்கும் 10 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்க பிளான் பண்ணிருப்பார், எனக்கும் மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க. Lord had planned to each of them earning 10 lakhs in a month. இவருக்கு நன்மையை செய்யும் போது when Lord doing good to him, கர்த்தர் ப்ரீவியஸையும் பாப்பார், நடந்த இருக்கிற காலத்தையும் ரெண்டுத்தையும் பாப்பார். whether the Lord will look his past and the current. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அவர் வச்சிருக்க ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில முழுசா பெறணும்னா ப்ரீவியஸையும் பாப்பார், கரண்ட் சூழ்நிலை நிகழ்காலத்தையும் பாப்பார். God going to bless you completely. He will look your present and past. ஹalleluya. Hallelujah. ஏன் கடந்த காலம்னா, இவங்க முன்னோர்கள் செய்த பாவத்தின் பலன் இவர் தொடர்ந்து வந்திருக்கிறார்னா அதுல இவர் மார்க்கல் மைனஸ் பண்ணிடுவார். If his forefathers committed any sin, the Lord will deduct it. இவர் அறியாம இவர் ஆசீர்வாதம் இவருக்குன்னு வைத்திருக்க ஆசீர்வாதத்துல என்ன பண்ணிட்டாச்சு, பாதி இழந்தாச்சு. Unknowingly, because of those things, his blessings will be deducted. மீதி இருக்க பாதி மார்க் இவருக்காக வைத்திருக்கிறது. The remaining things the Lord kept for him. இவர் கொஞ்சம் பாவமோ நற்கிரைகளை செய்யாதபடி பாவம் செய்யறாருன்னா அதுல பேலன்ஸ் எவ்வளவு மிச்சம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இவர் பரலோகம் பெற்றுக்கொள்வார். He will receive according to his good works. ஒருத்தன் காரை வச்சிருப்பான், ஒருத்தன் பைக் வச்சிருப்பான். Someone has a car, someone has a ஒருத்தர் வீடு வச்சிருப்பார், ஒருத்தர் வீடு இல்லாம இருப்பார். Someone own home, other is not. ஒருத்தருக்கு வீட்ல சமாதானம் இருக்கும், ஒருத்தருக்கு சமாதானம் இல்லாதபடி இருக்கும். Someone's family had peace and others not. ஏன்னா அவங்க செய்கிற நற்கிரைகளுக்கு ஏற்ற பலன் கர்த்தர் உனக்காய் கொடுக்க ஆயத்தமா இருக்கார். விசுவாசிக்கிறேன், ஆமென் சொல்லுங்க. God is blessed their
good works of their hands. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா உன் Hallelujah. பிள்ளைகள் உன் கூட இருக்கணும். உன் புள்ள கஷ்டப்படுதுன்னா அடிக்கடி சொல்லி உன் புள்ள கஷ்டப்படுதுன்னா அது யாரு காரணம் இல்ல, நான் ஏதோ பாவம் செஞ்சிருக்கேன் என் புள்ள கஷ்டப்படுது. Your children are struggling because you sinned. This is one. இன்னைக்கு கர்த்தர் பாவத்தை குறித்து தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord speak clearly அப்ப about தேவன் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். Then the Lord kept blessing to everyone. ஆனா அந்த பலனை நீ பெற்றுக்கொள்ளாதபடி உங்க பாவங்களே உங்களுக்கு முன்பாக தடையா இருக்கு. But your sin is an obstacle to receive. அதனால ரெண்டு விதமான பாவம். ஒண்ணு முன்னோர்கள் வழியா வந்த பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதலாவது உன் ஜெனரேஷன் பாவங்கள் உடைக்கப்படுகிறது. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. Sins broken by the blood of Jesus. ஆனா உன் பாவத்தை எப்போ உடைக்கிறார்னா நீ அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது உன் பாவங்களை கர்த்தர் உடைத்தெறிகிறவர். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. Sins are forgiven when you confess to the Jesus. முதல் யார் பாவம்? First who sin? உங்க பெற்றோர் மூலமாய் வந்த சாபங்கள், முன்னோர்கள் வந்த சாபம் இயேசுவை நீ ஏற்றுக்கொண்ட உடனே அது நிர்மூலமாக்கப்பட்டது. The sins from your forefathers and your ஆனா உன் பாவங்கள் என்ன பண்ணப்படல, உடைக்கப்படல. எப்போ நீ அறிக்கை செய்து உன் பாவத்தை விடுகிறாயோ அப்போ கர்த்தர் உனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து உனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்க. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. Forgive are redeemed from your sin when அப்போ நம்ம எழும்ப முடியாதபடி இருக்கிறது முதலாவது பாவம். first the sin not make you right. அந்த பாவத்தில் முதல் பலன், முதல் காரணம் என்னன்னா கர்த்தருடைய சத்தத்திற்கு வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காம The இருக்கு. first reason committing sin you are not obeying to the Lord. இரண்டாவது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை From வாசிப்போமா? the book of Genesis chapter 4 verse. பாவம் எங்க இருக்குமா, எப்படி வருது? இங்க பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க நான் ஒன்னும் செய்யறதில்லை, இந்த வயசு ஆயிடுச்சு, கொஞ்சம் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைலாம் பெற்று ஒரு கௌரவமா வாழ்வாங்க. அவங்க பாத்தீங்கன்னா யாருக்கும் துணிகரமா பாவம் செய்ய மாட்டாங்க. Some of people who elder and they are doing they want to. இந்த வாலிப வயசுல ஏதாவது பாவம் செய்திருப்பாங்க. At their youth they committed sin. எல்லாத்தையும் அடிபட்ட பிறகு நல்ல பிள்ளையா தான் இருப்பாங்க. ஆனா சபைக்கு வருவாங்க, வயது முதிரில கர்த்தரை தேடி வருவாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில் நன்மை இருக்காது. They experienced all the struggles, they coming to church but they are expecting some goodness. வயது முதிர்ந்து கூட நீங்க சபைக்கு உள்ள வருவீங்க, ஆனா என் வாழ்க்கையில நான் என் ஜெபங்களுக்கு நான் எழும்பாதபடி இருக்கனே. But even at your elder age you are at church but you are not raised. ஆனா அதுக்கு காரணம் கர்த்தர் சொல்றாரு. அந்த பாவம் எப்படி வருதா, நீ பாவம் செஞ்சிருக்க மாட்ட, ஆனா பாவம் உன்னை தொடர்ந்து இருக்கு. காரணம் என்னன்னா ஆதியாகமம் 4:7 சொல்லப்பட்டிருக்கு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஹல்லேலூயா. Hallelujah. நன்மைனா என்னங்க? What it mean by good? சொல்லுங்க. நல்லது. சொல்லுங்க. நல்ல காரியங்கள். In the good works. நல்ல காரியங்கள்னா சில உதவி செய்வதும் நல்ல காரியங்கள். It's the helping things. நன்மை செய்வதுனா மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறது. The good mean you helping others. நம்ம எத்தனை பேருக்கு நன்மை செய்வோம்? How many of you helped others? ஒரு யாராவது என் பிள்ளைய என் குடும்பத்தை அடிச்சா கும்பல்ல போய் 4 பேர் சேர்ந்து நம்ம அடிச்சுட்டு வருவோம். If someone beat any one of my family member, we make a crowd and நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கிறோம் பாரு. we just question them. அவங்க கஷ்டப்படுறாங்க, வியாதியில இருக்காங்க, பிரிஞ்சு போயிருக்காங்க, அதை போய் சேர்த்து வைக்கலான்னு போங்க, ஒருத்தரும் வர மாட்டீங்க. If they are trouble and sick, none of them helped. ஏன் இந்த வயசு முதிர்ந்து உங்க வாழ்க்கையில வீட்டுல வந்து எழும்பாதபடி இருக்கீங்கன்னா பாவம் இருக்குன்னு சொன்னா நான் பாவம் செய்யலையே நான் மன்னிப்பு கேட்டனே கூட இருக்கலாம். You may be asked forgiveness to the Lord but still you are not right. நன்மை செய்றீங்களா? Are you doing good? யாருக்காவது உதவி செய்றீங்களா? Have you helped anyone? நீங்க என்ன சொல்லுவீங்க? நானும் நம்ம எச்ச கையில கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம். Some of the people said we won't give alarms. காக்கா ஓட்ட மாட்டாங்க. We won't alarms to anyone. கஞ்ச பிசினாரி தான். They are mystery. ஒரு நன்மையை பார்க்க மாட்டாங்க, அவங்க எழும்பாதபடி தான் இருப்பாங்க. They won't see any goodness, they won't read. ஹல்லேலூயா. Hallelujah. நீ நன்மை செய்ய கத்துக்கோ. You learn to do good. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீட்ல போய் தாங்க பிரச்சனைக்காக நான் பேசினேன், அன்னில இருந்து எங்க வீட்ல பிரச்சனைங்க. I just எப்போ go for family reconciliation, from then I got a problem. நீ யாருக்காவது நன்மை செய்தது உனக்கு உபத்திரம் வரும்பொழுது அதை உபத்திரத்தை சொல்லி காட்டினியோ அன்னைக்கே நீ செஞ்ச நன்மை 10 நாள் செஞ்சிருப்ப, அந்த நன்மை எல்லாம் ஒண்ணு எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். If you do good and get a problem and then if you revealed it, all your good works gone. எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்க, இதுக்கு நன்றி இருக்குதா பார், எங்களை கண்டுக்கவே இல்லை.
how my parents do good to their family, but they are not looking at us. உன் வாயில சாப வார்த்தை வந்தாவே உங்க அப்பா செஞ்ச நன்மைகள்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. If the cursed word came out from our mouth, all the goodness done நம்ம from our நன்மை parents. செய்வதற்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு 3 விதமான வழி இருக்கு. There are 3 ways to help others. ஒன்னு பணத்தை வச்சு பணத்தை கொடுத்து ஒருத்தருக்கு உதவி செய்யலாம். You can help them through money. இன்னொருத்தருக்கு வார்த்தையினால ஒரு ஆலோசனை கொடுக்கலாம், அவங்களை விசாரிக்கலாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தையின் மூலமாக அவங்களை பலப்படுத்தலாம். You can do good through words, counseling and advising them and giving good words. இந்த வார்த்தை என்பது தேவ வார்த்தையை உட்பட்டு சொல்லுறேன். The word, it includes the Lord. மூன்றாவது, எதுவுமே இல்ல உன் வடமொழி, எனக்கு நீ கல்யாணத்துக்கு காசு கேட்கிறமா, என்னால கல்யாணத்துக்கு காசு கொள்ளாங்க, என்கிட்ட இல்ல, கடன் இல்ல, நான் என்ன கல்யாணத்துக்கு உனக்கு 2 நாள் வந்து நான் ஒர்க் பண்ணி தரேன். You may help them physically. I can't able to give money, but I will come and do some works. I will serve food. நான் உனக்கு மாலை நான் வாங்கிட்டு வரேன், நான் போய் உனக்கு பண்ணிட்டு கொடுக்கிறேன். I will go and come for your work. நான் வந்து சமையல் ஆக்கி கொடுக்கிறேன். I will come and cook for you. ஹalleluya. Hallelujah. நம்ம உதவி செய்கிற, நம்ம யாருக்கு உதவி செய்கிறோம்னா நமக்கு யார் உதவி செய்றார்களோ அவர்களுக்கே நாம் உதவி செய்து கொண்டிருக்கோம். We are helping to one who helped us. தேவன் எதிர்பார்க்கிற காரியம், But what Lord expects, அவர் யார் யாரை உன் கண்களுக்கு முன்பாய் காட்டுகிறாரோ அவர்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும். you should do good to the people whom the Lord shows. சின்ன சின்ன வழி சொல்றேன் பாருங்களேன். கையில 10 ரூபாய் 10 1 ரூபாய் என்ன பண்ணுங்க, மாத்தி எப்போதும் பாக்கெட்ல பர்ஸ்ல வச்சுக்கங்க. 10 rupees note, you make a 10 rupees. போற வழியில எங்க பிச்சைக்காரர் இருக்காங்களோ இல்ல இருக்கோ அவங்ககிட்ட 1 ரூபாய் கொடுத்து பாருங்க. Just give to the 1 rupee to the beggar. நம்மளுக்கு 1 ரூபாய் பெரிய விஷயம் கிடையாது. It doesn't matter rupee. ஆனா உன் கணக்குல 10 மார்க் நீ வாங்கிட்டேன்னு அர்த்தம். ஹalleluya. Scoring 10. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. மாசத்துல ஒரு நாள் ஒரு சாப்பாடு போதும். மாசத்துல ஒரு நாள் யாராவது இல்லாதவங்களுக்கு எடுத்துட்டு போய் இல்ல உங்க வீட்டாண்ட பெருக்குவாங்க பாத்தீங்களா? You just in a monthly once one. கார்ப்பரேஷன்ல வேலை செய்வாங்க பாத்தீங்களா? Are the people who work. இல்ல வீட்டு ஓரத்துல யாராவது கஷ்டப்படுவாங்க பாத்தீங்களா? Maybe someone at your home near. இல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க பாத்தீங்களா? Someone will work hard. இந்த பீட் மாடில கஷ்டப்பட்டு இழுத்து ஓட்டுவாங்க. The people who drives. நீ சாப்பாடு கூட பொட்டலத்தை மடிச்சு கண்டிப்பா வாங்குவாங்க. You just make it a packet and give to them, definitely they will accept. ஆனா எங்க அப்பா சாப்பாடு போடுவார். வாரத்துல ஒரு நாள் சாட்டர்டே என்ன சாப்பாடு. But monthly one Saturday my father used to give food. பாஸ்டிங் போட்டு சாப்பாடு போடுவார். ஏழைகளுக்காக கூப்பிட்டு பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடணும் எங்க அப்பா முடிவு பண்ணிட்டுக்கிறாரு. My father decided to give food to the beggar. காலைல டிஃபனே நாங்க 11 மணிக்கு தான் முடிப்போம். We done our breakfast at 11 a.m. அதுக்கப்புறம் எங்க அம்மா வாங்கிட்டு வந்து அச்சு அருந்து. After that my mother used to buy all the stuffs and சமையல் ஆக்கி முடிக்கும் போது 4-3:30 மணி இருக்கும். எங்களுக்கு அது மதியான டைம். பிச்சைக்கார போய் தேடுவான். நாங்களாம் ஏற்கனவே சாப்பிட்டு. For us 4 p.m. is noon, but for the எங்க அப்பாக்கு என்ன ஆசைனா அவனை வீட்ல உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு. அவன் ஆல்ரெடி ஃபுல் ஆயிட்டான் ஆல்ரெடி. But my father expecting to invite at home need to serve, but they are filled. அப்புறம் பேக் பண்ணிட்டு எடுத்து போய் கொடுத்துட்டு வருவான். அவனுக்கு அப்ப சாப்பாடு இல்ல, நைட் சாப்பாடு. Then they will pack and give it to them. That's not for noon meal, but அப்ப நன்மை செய்யறது எனக்கு பெருமையா இருக்கு தவிர அது யாருக்கும் பிரயோஜனமா இல்ல. The goodness is feel boasting yourself, but it's not benefiting others. தொடங்குற நாள் இது. Today the school, நம்ம பிள்ளைக்கு நம்ம ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டிருப்போம். we are not able to pay our own children school fees. நிறைய பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது. A lot of people studying at government. கவர்மெண்ட் ஃபீஸ் 150 ரூபாய் 200 ரூபாய். அங்க யூனிஃபார்ம்லாம் பெருசா இருக்காது. எல்லாம் The government school ஸ்கேல் பெருசா இருக்காது. உன் பிள்ளை வச்சிருக்கமா நல்ல ஒரு பாக்ஸ் இருக்காது, நல்ல ஒரு டிஃபன் இருக்காது. Study materials. ஒரு வருஷத்துக்கு ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாவே உன் பேர்ல என்ன இருக்கும், ஒரு பிள்ளைக்கு நான் படிப்பேன், நான் என்ன பண்றேன், ஹிஸ்டரியில நீ சேர ஆரம்பிச்சிடும். ஹalleluya. ஒரு பிள்ளைக்கு போதும் நீ 10 பேக் வாங்கி 10 பேருக்கு, ஒரு பிள்ளைக்கு ஒரு பேக் வாங்கி கொடு, 300 ரூபாய்க்கு ஒரு பேக் வாங்கி கொடு. You just get a bag for 300 and offer them. விசுவாசிக்கலாமே சொல்லுவேமே. Amen. இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். நீ செஞ்சு பாருங்களேன். You won't do it, but I am asking. இத போய் 10 பேர்ட்ட வாட்ஸ்அப்ல நீ கொடுக்கும்போது போட்டோ எடுக்கிறது, போட்டோ எடு. But when they giving, they took photos. அந்த போட்டோ வளைச்சு 10 வரை எடுத்து 100 பேருக்கு நான் கொடுத்த மாதிரி பில்டப் காட்டுறது. They just boasting their self. தேவன் நீ எவ்வளவு செலவு பண்ணியோ அதை 10 புடிங்கிடுவார் அவர். If you do like that, the Lord will take what you have. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஃபீஸ் கட்டுவோம். Take a decision today. You pay. நான் பாத்துக்கிறேன். உன் பிள்ளைக்கு மட்டும் என்ன பண்றேன், பேக்கையும் ட்ரெஸ்ஸையும் மட்டும் நான் எடுத்து தரேன். I will give you bag and dress for your child. ஹalleluya. கஷ்டமா இருக்கும்.
Maybe you 300 ரூபாய் நமக்கு கஷ்டம் தான். நீ செஞ்சு பாருங்களேன். it's உன் வீட்டு difficult for வாசல் everybody. படியில இருக்கிற பாவம் உன்னை விட்டு விலகி போக விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. Crouching இந்த sin நன்மைகள் வரும்பொழுது இந்த பாவங்கள் உன்னை அறியாமல் வந்த உன்னை துணிஞ்சு செய்த பாவங்கள் தானாய் மாறி போகும். all the sins you did, it leave you ultimately. இததான் இந்துஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. This is the one the Hindus know. ஹல்லேலூயா. Hallelujah. இத தவறா தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் கோயில்ல போய் மொட்டையை கொடுக்கறது, காசை கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது. They just show you நான் 1000 பேருக்கு அன்னதானம் பண்றேன், 100 பேருக்கு அன்னதானம் பண்றேன், இதெல்லாம் தேவன் கேட்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. several things the Lord is not asking. உனக்கு நீ நன்மை செய்யும் பொழுதே உன் வீட்டுல இருக்கிற பாவம் உன்னை விட்டு நீங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா நீ எதெல்லாம் விழுந்து கிடப்ப அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு எழும்ப ஆரம்பிப்ப. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. உன் கணவன் குடியிலே விழுந்திருக்கிறான்னு யோசிக்காத, யாருக்காவது நன்மை செய்ய ஆரம்பி. You just do, you just start do good thing. எத்தனை பேர் இன்னைக்கு நன்மை செய்ய ஆயத்தமா இருக்கீங்க? How many of you ready to ஹல்லேலூயா. say? மாசத்துல ஒரு சாப்பாடு, at one meal in a month. 170 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி இந்த முனையில விக்கிறாங்க. You can get a chicken biryani 70 rupees. மாசத்துல ஒண்ணு கொடுத்தாவே நான் உன் மார்க்ல உன் பிள்ளை நீ கொடுக்கறதுனால உன் பிள்ளைகள்லாம் அந்த மார்க்ல ஆசீர்வதிக்கப்படும். Because your help your children is blessed. அடுத்தது நம்மள அறியாம ஒரு பாவம் செய்றோம். அடுத்த வசனத்தை பார்ப்போம். Another sin we doing unknowingly. ரோமர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். From the book of Romans chapter 7. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று. ஐயோ போதுமா. பாவம் இங்க என்னது? கற்பனையில உருவாகுது. வசனம் சொல்லுது. The word says பழைய ஏற்பாடுல ஒரு பிள்ளைய விபச்சாரம் பண்ணாத தொட்டாத அது விபச்சாரம். in Old Testament ஏசப்பா சொல்றாரு, ஒரு பொண்ணை கண்ணுல பார்த்தாவே நம்ம நிறைய நேரம் நினைவுலயே இருப்போம். many a time we flying our own thoughts. ஆனா வெளியே தெரியாது, நல்ல புள்ள மாதிரியே இருப்போம். But we act as good in our. ஜெபம் பண்ணினே இருப்பான், யாரையா உட்கார்ந்து சைட் அடிச்சுட்டு இருப்பான். We may be prayed over here but looking at others. ஹல்லேலூயா. சபைக்கு வந்து என்னைய சைட் அடிச்சுனுக்குறான். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு நினைக்கிறீங்க? The Lord listen your prayer when you looking others at the time. ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள நினைவுகள், The inner ஆனா வெளியே பார்த்தா நல்லா ஜெபிக்கிற மாதிரியே வரும். but outer word you looking good, you praying. ஆனா நினைவு ஃபுல்லா மோசமா இருக்கு. இது ஒரு தவறு, பாவம். This is a kind of sin, the thoughts you do. கணவனை விட்டு வேற ஒருத்தர் யாரையாவது அஜித், விஜய், ரஜினி யாரையாவது உள்ள லவ் பண்ணுகிற, இல்ல உனக்கு எனக்கு ரம்பானா பிடிக்கும், இல்ல ஐஸ்வர்யா ராய பிடிக்கும், தமன்னா தான் எனக்கு பிடிக்கும் யார் சொல்றியோ உள்ளுக்குள்ள பாவம் செய்து கொண்டு இருக்கிற. You are committing sin, you thinking about someone else except your husband or wife. விஜய் பிடிக்குமாமா? சபையில போன ஒரு யூத் ஒரு டீம் இருந்துச்சு. அந்த பிள்ளைகிட்ட ஒன்னேன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாதுன்னா விஜய் கெட்டவன் சொல்லக்கூடாது. பாஸ்டர் எதை வேணா சொல்லுங்க பாஸ்டர், எங்க அம்மாவை திட்டுங்க, எங்க அப்பாவை திட்டுங்க, ஆனா விஜயை மட்டும் சொல்லாதீங்க. We had a youth at church but we couldn't attack against any actor. ஆனா இந்த பிள்ளைங்க சொல்லாதீங்க. But our children won't do. ராமன் சொல்லுவேன். Say amen. அப்போ உன் நினைவுகள் எங்க இருக்கு? Where is your thoughts? ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் ஆச்சு எனக்குலாம் அதெல்லாம் இல்ல பாஸ்டர். ஆனா ஒரு வீடு கட்டி இருப்பாங்க, வீட்டுக்குள்ள போன உடனே they build a home once you entered. வயிறு எரியும். They are jealous. கல்யாணத்துக்கு போப்பீங்க, நல்ல பொண்ணு கிடைச்சிச்சு, Someone attend marriage. உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சது? He got a good pair. How? உள்ள கப 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 கபன்னு எரியும். யாரு? விசுவாசி. They are so jealous. The believer is jealous. எரியும் உள்ள நினைவுகள். இது பாவம் உண்டு பண்ணி யாரையும் போய் துணிகரமா போய் குடும்பத்தை கெடுக்கல. உன் நினைவே உனக்கு பாவத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. Not destroying anyone but your inner thoughts, the jealous one make you sin. ஒரு நகை வாங்கிட்டு நீ காட்ட, You just show பக்கத்துல சிகரெட்ல சிரிச்சிட்டே சூப்பரா இருக்கணும், ஆனா உள்ள கப கப கபன்னு எரிஞ்சிட்டே the இருக்கும். neighbor smile and talk good but inner thoughts is jealous. நீ கூட இல்ல போவதுக்குள்ள என் கணவர் எனக்கு நேத்து விசேஷமா எனக்கு ஆசையான மாசமான ஒரு பொருள் வாங்கிட்டு சொல்லிட்டு போயேன், அடுத்த மாசத்துல ஒரு பொருளும் கிடைக்காது. அந்த புள்ள எவ்வளவு பவர்ஃபுல் கண்டுபிடிக்க முடியும்? You just tell someone at the church my husband used to give a பக்கத்துல இருக்கவங்க எவ்வளவு பவர்ஃபுல் தெரியாதுல்ல. பக்கத்துல பவர்ஃபுல் இருக்கவங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் உங்ககிட்ட சொல்லு, எங்க அம்மானா எனக்கு உயிர், நான் போனாவே எனக்கு எல்லாம் செய்வேன் சொல்லி பாரு, அடுத்த நாள்ல உங்க அம்மா உனக்கு விரோதியா மாட்டுவாங்க. அவ்வளவு வயிற்றுச்சல் இருக்கும் இந்த பிள்ளைக்கு. ஏன்னா எங்க அம்மா எனக்கு எதுவும் செய்ய மாட்டுதே. You want to understand the power of your neighbor, you just tell one good thing and உள்ள நினைவு இது என்ன பண்ணுதுன்னா உன் வாழ்க்கையை எழும்பாதபடி தடுத்து கொண்டிருக்கு. the inner thoughts is stop you. இதை எப்படி மாற்றுவது? How you will change the தேவனோடு தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவனோடு உள்ள வந்து இருக்கும் பொழுது
when you're listening the Lord's word and you நீ mix up வெளியே with இருக்கும் பொழுது 80% 90% கெடுறனா உள்ள வந்து அட்லீஸ்ட் 20-10% தான் கெடுவேன். outward, if you are spoiling என்ன pastor? 80% inside you உள்ள வந்தா மனம் மாறுதுதானே, உள்ள வந்து கெடுவாங்களா பாஸ்டர்? will people come into church, will they நல்லா துதிச்சினே இருப்பாரு, ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கொண்டே இரு. you may be praising the Lord and giving thanks to the Lord all the time. ஹalleluya. Hallelujah. யார் எப்படி உயர்றாங்களோ யார் உயர்றாங்க உனக்கு சந்தோஷமா இருக்கும். Whomsoever raise you, ஏன்னா இந்த இருதயம் முழுதும் தேவனாய் மாறும் பொழுது உள்ளுக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகளோ தேவையில்லாத நினைவுகளோ வர பாவம் உள்ள இருக்க வாய்ப்பு இல்ல. all the unwanted things will left and sin also there is no. அதான் சொல்ற, துதிங்க, ஜெபிங்க 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 ஜெபிங்க. நீங்க ஆராதனை பண்ண நிறைய பேர் என்ன பண்றோம், ஸ்தோத்திரம் பண்றீங்க. நீங்க எவ்வளவு நேரம் ஆராதனையில தேவனோடு இருக்கீங்களோ, டங்ஸ்ல பேசுறீங்களோ, உன் நினைவுகளையும் உன் செயல்பாடுகளையும் என் தேவன் பரிசுத்தமாய் மாற்றுவார். கரங்களை தெரியுமா சொல்லுங்க. Make your thoughts and words holy when you worship and speak tongues. இல்லனா உன் குடும்ப பிரச்சனை தெரியாது. அவங்க என்ன பண்றாங்க, family problem, you look, இவங்க என்ன பண்றாங்க, you looking others. சில பேர்லாம் பார்க்கிறதுக்கு நல்ல மாதிரியா இருப்பாங்க, ஆனா அவங்க நோட்ட என்னன்னா அவங்க குடும்பத்து மேலே இருக்கும், ஆனா இவங்க குடும்பத்துல பெரிய ஓட்ட விழுந்திருக்கும். But they are looking others family, but they forgot to look their whole யார் புள்ள கெடணும், யார் வாழ்க்கை ஒண்ணு இல்ல, ஆனா நீ பெருசா ஃபோக்கஸ் பண்றியோ உன் வாழ்க்கை போய் நீ கத்தர் பாப்பா, நீ எனக்கு ஜெபம் பண்ணு, எனக்கு ஊழியம் பண்ணு, என்ன பண்ணு அதெல்லாம் தெரியாது. ஆனா உன் நினைவு சரியில்லை, உன் நினைவு சரியில்லாம எங்க என்ன வந்துச்சு, பாவம் உனக்குள்ள வந்துருச்சு. But the Lord looking your thoughts, no matter you pray. நம்ம எல்லாம் இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் வாங்கி வாங்கி பழகியாச்சு. The Christians we used to get. நீ கொடுக்க யாருமே இல்லை இப்ப. Now no person to give. நீ கொடுத்து பாரு, You just give others. தேவன் ஆசீர்வதிக்கிறத நீ பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க. Receive the Lord's blessing. ஹalleluya. Hallelujah. சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்களே. From the book of Psalm chapter 38 verse 4. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல் என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. சில நேரங்கள் At பாவம் some time. வர ஒரு வெயிட் தூக்கி மேல வச்சா நீ எப்படி எந்திரிக்க முடியும்? How you will raise when you had a weight at your shoulder. அந்த பாவத்தை ஒரு நாள் வெளியே தூக்கி வைக்கணும். You just throw your sin. வசனம் சொல்லுது, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் பாக்கியவான். Verse said, those who are confess and live. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். Blessed one who confess and live. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் பிழைப்பான். They will live, one who confess and live the sin. ஆமென் சொல்லுவோமே. Say amen. அல்லேலூயா. சங்கீதம் 41:2 படிங்களே. From the book of Psalm chapter 41 கர்த்தர் verse அவனை 2. பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். உன் பாரத்தெல்லாம் எடுத்து You take all your burden. கர்த்தர் சமூகத்தில் வச்சு பாரு. You just put it on Lord's presence. நீ எவ்வளவாய் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறாயோ, How much you இப்ப நான் சொல்றேன், நீ எழும்பாததுக்கு காரணம் யார் இருக்கா? who is the reason for your fall? நீங்க தான். You are the one. ஏதோ வீட்டுல பிரச்சனை நடக்குது, If some problem happen, முதல் குடும்ப தலைவனா இருக்க நீங்க யோசிக்க ஆரம்பிச்சு, நான் ஏதோ மிஸ்டேக் the பண்றேன், family hates, you should think whether did I do anything. புள்ள மனைவி செஞ்சது நமக்கு தெரியாது. You doesn't know what your wife. உடனே என்ன பண்ணணும், அந்த பிரச்சனை சமாளிக்க போக மாட்டோம். You won't face the problem immediately. நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப இவர் என்கிட்ட சண்டைக்கு வர்றாரு, He come fight with me. இவர் அடிச்சுட்டாரு, நானும் போய் சண்டை போட்டாச்சு, இவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, நாளைக்கு போலீஸ் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டான். He fight me and he complained, the police is calling me on the other day. உனக்கு வெறுப்பெல்லாம் யார் மேல இருக்கா, இவன் இந்த ஆளு யாரு என்ன போட்டு அடிச்சான், You have angry about why he beat me. இந்த ஆளை எப்படியாவது இந்த போலீஸ் கிழிசை காசை கொடுத்து எப்படியாவது இந்த பிரச்சனை சமாளிக்கிறான்னு சொல்லி பிரச்சனையை நோக்கியே இருப்போம். Somewhat we are facing the problem, how to manage it. உன் பிரச்சனையை நோக்கியே தான் உன் சிந்தனைகள் எல்லாம் இருக்கும், உன் ஜெபமும் அங்கதான் இருக்கும். All your thoughts and prayer towards the problem. நீங்க அந்த ஜெபத்தை பண்ண வேண்டாம். But you don't do that kind of prayer. நீங்க பண்ண வேண்டிய காரியம் உடனே குடும்பமாய் ஒரு உட்கார்ந்துருங்க. One thing, as a family you sit at Lord's presence. குடும்ப ஜெபத்துல, ஆண்டவரே நாங்கள் தெரிஞ்சு தெரியாத பாவங்கள் செய்தா ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரேன்னு ஒரு மன்னிப்பு கேளுங்க. Lord, forgive our sins once that we did knowingly. எங்க பாவத்தை மன்னித்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு ஒரு ஜெபத்தை பண்ண ஆரம்பிங்க. We just start a prayer, Lord, forgive our sins once. நீ குடும்ப தலைவரா இருப்ப, நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உன் இருதயத்துல சின்ன எல்லா பாவத்தை காட்டுவாரு. Maybe you are the family head, at somewhat the Lord concerning the sin. உன் புள்ள கூட உட்கார்ந்துருக்கும் உள்ள. Maybe your
son, மனைவி கூட பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. maybe your wife sit அப்போ next என்ன ஆகும்னா அவங்களுக்கு இப்ப வெளியே சொல்ல மாட்டோம், ஜெபம் போது வருஷம் நம்ம செஞ்ச பாவம் தான் இது டிஸ்டர்பா இருக்கும். maybe is the sin that we did causes. இங்க வெளியே சொல்ல தேவையில்லை, You don't need to reveal others. உணர்ந்து ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது அது அடுத்த நாள் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும். கரங்களை தட்டி ஒரு Once you ஆமென் சொல்லுங்க. understand and prayed, that will make நீ எது பிரச்சனை நினைக்கிறியோ அந்த பிரச்சனை ஒண்ணு ஒண்ணாய் மாறி போகும். which one you looking as a problem that will get over. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. Clap and say amen. எங்க குடும்பமாய் ஜெபம் பண்ண முடியாதபடி தடை இருக்கோ, சப்போஸ் தெரிஞ்சுக்கங்கம்மா, Where there is a block of என்னைக்காவது இந்த family, வாலிப பிள்ளைங்க இந்த எல்லாம் டூருக்கு போவாங்க. you maybe look the youths went for டூருக்கு எதுக்கு போறாங்கன்னா நல்லா குடிச்சிட்டு வருவாங்க. they just go to booze. உன் பிள்ளைகள்லாம் எங்கேயாவது அந்த கோவா போறான்னு கேட்டானா கண்டிப்பா குடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அனுப்பாது. If your children going to Goa, definitely they are drinking. இங்க டூருக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க, 10 பேர் போறாங்கன்னா அதுல கார்ல போறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒருத்தர் மட்டும் குடிக்க மாட்டார். ஏன்? They are going on tour for 10, one won't drink. ஏன்? கார் ஓட்டணும் இல்ல, They need to drive. ஒருத்தர் தெளிவா இருந்தா போதும், மீதி அத்தனை பேர் என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். If one is clear, remaining people will enjoy. ஒருத்தர் தெளிவா இருந்தா போதும், இவங்க அந்த 10 பேர் என்ன பண்ணணும், டிராவல் அழகா கொண்டு வந்து வைக்கலாம். One is clear, he can take others 9 safely. இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க தான் கேக்குறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உன்னோட தான் பேசிக்கொண்டிருக்காங்க, உன் பிள்ளை கூட இல்ல. You are listening the word today, the Lord is speaking with you. Not உன் மனைவிக்காக கர்த்தர் பேசல. the Lord not talking to இன்னைக்கு your wife. நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா உன் குடும்பம் உன் தேசம் முழுவதும் உனக்காய் கட்டப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுவோமே. If you are ready today, your family and the nation is ready எங்கெங்க for you. விழுந்து கிடக்க உன் குடும்பம் அங்கங்கெல்லாம் எழும்ப ஆரம்பிக்கும். Wherever your family fall, it will rise now. ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுவோமே. நல்ல கரங்களை தட்டி Clap and say glory to இன்னைக்கு the Lord. நீங்க எழும்ப ஆரம்பிக்கணும். You should repent to the Lord. சங்கீதம் 41:2 சொல்லுகிறது, Psalm 41 verse 2 says, கர்த்தர் அவனை பாதுகாத்து கர்த்தர் சொல்லுகிறார், எப்பப்ப நீ பாவத்தை விடுகிறாயோ, எப்பப்ப நீ ஜெபம் பண்ணி உன்னை பாதுகாக்க கொள்றியோ, நன்மை செய்ய ஆரம்பிக்கிறாயோ, உன் நினைவுகளை சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறாயோ, தேவ வசனத்தை நீ கீழ்ப்படிகிற ஆரம்பிக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார். God says, whenever you listening the Lord's word, obeying to Him, He purifying. படிமா. கர்த்தர் அவனை பாதுகாத்து கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். அவன் என்ன பண்ணுவாராம்? The Lord முதலாவது தேவனுடைய பாதுகாப்பு உன் மேலதான் இருக்கும். ராமன் சொல்லுவோமே. the Lord protection of அவர்களை சொல்லல, அவனை பாதுகாக்க. ஏன்னா நீ சரியா இருந்தா போதும், உன் குடும்பம் பழிச்சுக்கும். ராமன் சொல்லுவோமே. call all, the Lord call only He. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்க, என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். Lord, you strengthen me, I will take care of my family. சொல்லுங்களேன் ஆண்டவரே. Just say, Lord, இயேசுப்பா Jesus, என்ன பலப்படுத்துங்க, you strengthen me, என்ன கைப்பிடிச்சு தூக்குங்க, you lift, என்னை எழுப்புங்க, lift me, you raise me. என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். I will take care of my family. 3 படிமா. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை யார் வியாதியின் படுக்கையில் இருக்கிறாங்களோ அவர்களை என் தேவன் தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. Are in the sick bed. படிங்கம்மா. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். ஆமென். ஹalleluya. Hallelujah. உன் பிரச்சனை, உன் வியாதி உனக்கு கிடையாது. நம்ம நினைப்போம் வியாதிக்காய் ஆண்டவரே எனக்கு இந்த பிபி சுகமாகணும், இந்த லிவர் சுகமாகணும், அப்படி இல்ல. BP sugar, it's not that. ஜெபம் என்னை சுத்திகரிங்க. சங்கீதம் 41:4 சொல்லுகிறது, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், என் மேல இரக்கமா இருங்க, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். படிங்க. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். எனக்கு கிட்ட வந்து சின்ன சொல்லுவாங்களா, கொசுக்கு கூட கொடுக்க முழிச்சு எனக்கு கொத்திட்டே இருக்கு, இவெல்லாம் ஒரு ஆளே இல்ல, அவன்லாம் என்ன திட்டிட்டு போறான். The useless man is called காரணம் நம்ம செய்த பாவம். because the sin that we did. படிங்க 41:9-10. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அநேகருக்கு எது கஷ்டமா இருக்குன்னா, நீ வளர்த்திருப்ப, feel bad, நீ பார்த்திருப்ப, you may be looked ஒண்ணு இல்லாதவங்க உனக்கு விரோதமா எழும்பி நிற்பாங்க.
nothing useless man they raised against you. காரணம் உன் பலன் குறுகல உனக்கு முன்பாக பாவம் படுத்திருக்கு. Not that you are weak. நீ எங்கேயோ உதவி செய்யாதபடி இருக்கிற. You are not helped. உன் இருதய நினைவு சரியில்லாதபடி இருக்கு. Your thoughts is not தேவ right. சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருக்கிறோம். You are not listening to the Lord's word. கர்த்தாவே கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்கப்படும். அவ்வளவுதாங்க நீங்க செய்ய வேண்டிய காரியம். The one thing you need to do, ஜெபம் பண்ணா போதும். you should pray. நீ ஜெபம் பண்ணா போதும். It's enough that you pray. நீங்க ஜெபம் பண்ண கர்த்தராகிய தேவன் pray more and more the Lord உன்னை எழுப்புகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. God is raised. பிரச்சனையை பார்க்காதீங்க. இந்த பிரச்சனை வியாதி இருக்கு. Don't look at your problem. ஏன் திடீர்னு இந்த குடும்பத்துல இந்த பிரச்சனை வந்துச்சு? Why there is a sudden problem? ஏன் இது காண போகுது? Why it missing? ஏன் பிள்ளைங்களுக்குள்ள சண்டை? Why there is a ஏன் கணவன் திடீர்னு டென்ஷன் ஆகி தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு? Why my husband get anxious? அவர் ஒழுங்கா இருந்தாரு, இப்ப அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. He is good all the time, but why is நீ அவர்கிட்ட போய் தேடி பிரச்சனை தேடி போவாத. Don't look reasons on them. முழங்கால் போட்டு ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க. You kneel down and Lord you qualify me. சொல்லுங்களேன். Say எல்லாம் எழுந்து நின்று